அன்பார்ந்த நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் மதுசூதனன் கலைச்செல்வன். தினம் ஒரு கதை நிகழ்ச்சியில் இன்று உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். மனித சமுதாய வரலாற்றிலே அவன் வளர்ந்து வந்த வழியிலே விவசாயத்தை அவன் கண்டடைந்து, அதாவது ஒரு இடத்திலே 3 மாதம் அல்லது 6 மாத காலம் தங்கி அந்த நிலத்தை பதப்படுத்தி தகுதியான உழவு சாதனங்களோடு கூடி உழுது அதன் மூலமாக அவன் அறுவடை செய்து வாழ்ந்து வந்த அந்த கண்டுபிடிப்பை, அதை அவன் பல ஆண்டுகள் முயற்சிக்கு பிறகு கண்டடைந்ததை முக்கியமான மைல்கல் நிகழ்ச்சியாக கொள்வார்கள். அதற்கும் முன்பாக நெருப்பை கண்டடைந்து அதனுடைய பயன்பாட்டை, அது ஏற்படுத்தக்கூடிய மாற்றத்தையெல்லாம் அவன் அறிந்து கொண்டு நெருப்பினால் ஏற்படக்கூடிய நன்மைகளை அடைந்து நெருப்பை இறைவனாகவே வழிபடும் அளவிற்கு உயர்ந்த அந்த நிகழ்ச்சியையும் மிக முக்கியமான கண்டுபிடிப்பாக சொல்வார்கள். இந்த வரிசையிலே மிக மிக முக்கிய கண்டுபிடிப்பு ஒன்று மனிதனின் வாழ்க்கை போக்கையே மாற்றி அமைத்தது என்று சொன்னால், சுழற் சக்கரங்களை அவன் கண்டுபிடித்து அதன் மூலமாக பல்வேறு பளுவான வேலைகளை ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு தான் செல்வதற்கு முன்பாக பொருட்களை, சுமையை சுமந்து செல்ல வேண்டிய பணி முதலியவற்றை அவன் மிகவும் எளிமையாக்கி கொண்டான். இதற்கு சக்கரத்தின் கண்டுபிடிப்பு என்பது மனித சமுதாய வரலாற்றில் பண்பாட்டு வளர்ச்சியிலே மிக முக்கியமான ஒரு திருப்பு முனையாக அமைந்தது என்று கொள்ளப்படுகிறது. என்றோ கண்டுபிடித்த இந்த சக்கரத்தின் பயன்பாட்டால் தான் கிணற்றிலிருந்து நீர் இறைப்பதிலிருந்து தொடங்கி பல பணிகளை அவன் சுலபமாக்கி கொண்டான். இந்த சக்கரத்தின் கண்டுபிடிப்பு காலந்தோறும் வளர்ச்சியடைந்து வந்திருக்கிறது. மரத்தினாலும் அதன் பிறகு உலோகங்களாலும் வடிவமைக்கப்பட்ட சக்கரங்கள் அவனை ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு சுமந்து செல்லக்கூடிய பணியை மிகவும் எளிமையாக்கி கொடுத்தது. மிருகங்களை பண்படுத்தி அதை தனக்கு உதவியாளர்களாக அவன் ஆக்கிக்கொள்ள முனைந்த போதுதான் குதிரைகளை கட்டிய தேர்களை இழுப்பதும், மாடு, எருது முதலியவற்றை கட்டி வண்டிகளை இழுக்கச் செய்வதும் மிகப்பெரிய அளவில் அவனுக்கு உதவியாக அமைந்தது. காலந்தோறும் அறிவியலும் தொழில்நுட்பமும் வளர்ச்சி அடைந்து கொண்டே வந்து ஒரு நிலையிலே பல்வேறு வாகனங்களை சாதனங்களாக அவன் வடிவமைத்து அதன் பொறியியல் தன்மையை உற்று உணர்ந்து அதன் மூலம் தன்னுடைய பணியை அவன் எளிமையாக்கி கொண்ட பிறகு இங்கே உலகில் அதிசயங்கள் போலே ஒவ்வொரு நாளும் புது புது கண்டுபிடிப்புகள் வந்த வண்ணம் இருந்தன. இந்த நிலையில் 1600களுக்கு பிறகு தொழில் புரட்சி முதலியவை ஏற்பட்டு அதன் மூலம் மிகப்பெரிய அளவிலே இயந்திர சாலைகள், தொழிற்சாலைகள் எல்லாம் கட்டி அமைத்து அதிலே செய்யப்பட வேண்டிய பொருட்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க தொடங்கினான். இப்படியெல்லாம் காலந்தோறும் மாறி வந்த அந்த அறிவியல் கண்டுபிடிப்புகளின் வரிசையிலே ரயில் இன்ஜின், 4 சக்கர மகிழுந்துகள் முதலியவற்றை எத்தனை தூரத்திற்கு நாம் கொண்டாடுகிறோமோ அது எல்லாவற்றிற்கும் மூதாதையர் போலே நாம் மதித்து கொண்டாட வேண்டிய ஒரு இயந்திரம்தான் மிதிவண்டிகள். 2 சக்கரங்கள் பொருத்திய மிதிவண்டிகளினுடைய கண்டுபிடிப்பு தனிமனிதனின் போக்குவரத்தை மிகவும் எளிமையாக்கி கொடுத்தது. மேலை நாடுகளில் பல்வேறு நாடுகளும் சமதளமாக இல்லாமல் மேலும் கீழுமாய் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பிலே மிதிவண்டிகள் அவனுடைய நடைப்பயணத்தை மிகவும் எளிமையாக்கி கொடுத்தன. செங்குத்தாக ஏற வேண்டிய இடங்களாகட்டும் அல்லது பள்ளத்தை நோக்கி கீழ்நோக்கி செல்லும் சாலைகளாகட்டும், இரண்டிலுமே மனிதன் தன்னை தானே மிகவும் வருத்தி கொண்டுதான் ஏறியும் இறங்கியும் பழக வேண்டும். இந்த சூழலில் மிதிவண்டிகளின் பயன்பாடு அவனுடைய இந்த உடல் உழைப்பையும் அதோடு சேர்த்து நேரத்தையும் மிகவும் குறைத்து கொடுத்தது. அதன் மூலம் அதனால் ஈர்க்கப்பட்ட மனிதர்கள் மிகப்பெரிய அளவிலே கடந்த சில நூற்றாண்டுகளாக மிதிவண்டியை விரும்பி பயன்படுத்த தொடங்கினார்கள். அதையும் தாண்டி கடந்த 50 ஆண்டுகளுக்குள்ளே இயந்திர சாலைகளின் வளர்ச்சியால் பல்வேறு வாகனங்கள், எரிபொருளால் இயங்கக்கூடிய வாகனங்கள் மிக அதிகமாக பயன்பாட்டிற்கு வந்த பிறகு எல்லோரும் தனக்கென்று 2 சக்கர வாகனங்கள், 4 சக்கர வாகனங்களை எல்லாம் வாங்கிய பிறகும் இதையும் தாண்டி பொது போக்குவரத்தாக 4 சக்கரங்களால் இயங்கக்கூடிய ஏனைய வாகனங்கள், பேருந்துகள் இவைகளெல்லாம் வந்த பிறகு யாரும் எதிர்பாராத ஒரு மாற்றமாக உலக அளவில் மாசு அதிகரிக்க தொடங்கியது. வண்டிகள் ஒவ்வொரு நாளும் பயன்படுத்துவதின் மூலமாக அதிலிருந்து வெளியேறக்கூடிய புகை உலக அளவில் மிகப்பெரிய சுற்றுச்சூழல் பாதிப்பை ஏற்படுத்த தொடங்கியது. பள்ளி, கல்லூரி வளாகங்களில் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் ஒன்று கூடக்கூடிய இடங்களில் ஒவ்வொரு நாளும் நினைத்து பாருங்கள், தனக்கென்று தானே ஒவ்வொருவராக ஒரு வண்டியை எடுத்துக்கொண்டு வந்தால்
அதன் மூலம் வரக்கூடிய மாசு எத்தனை தூரத்திற்கு இருக்கும் என்று. அதனால்தான் பொது போக்குவரத்து வசதிகளை அதிகரிப்பதை குறித்து 1990களுக்கு பிறகு நிறைய பேசினோம். அந்த வரிசையிலே மீண்டும் ஒரு முறை மிதிவண்டிகளை பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தால் அதன் மூலமும் தனியார்கள் தங்கள் பயன்படுத்தக்கூடிய வண்டிகளின் மூலம் வெளியேறும் மாசு குறைக்கப்படலாம் என்று ஒரு கணக்கு முன்மொழியப்பட்டது. 2000வது ஆண்டிற்கு பிறகு மிதிவண்டிகளின் பயன்பாட்டை மீண்டும் உலகிற்கு அறிமுகப்படுத்தி மக்களை மிதிவண்டிகள் பயன்பாட்டிற்கு அது தரக்கூடிய ஆரோக்கியத்திற்கு வழிவகுக்கும் விதமாய் திட்டங்களையே அரசாங்கம் முன்மொழியத் தொடங்கியது. உதாரணத்திற்கு பள்ளி கல்லூரி வளாகங்களுக்குள்ளே, மிகப்பெரிய அளவிலான வளாகங்களுக்குள்ளே வண்டிகள் மாசு ஏற்படுத்தக்கூடியதாய் இருக்கக்கூடிய வண்டிகள், எரிபொருளால் இயங்கக்கூடிய வண்டிகளுக்கு முழுவதுமான கட்டுப்பாடு கொண்டு வரப்பட்டது. உலகெங்கிலும் இருக்கக்கூடிய பல்வேறு கல்வி நிறுவனங்கள் அதை நிரந்தரமாக தடையே செய்தார்கள். பள்ளி கல்லூரி வாசல் வரையில் வண்டியில் வந்துவிட்ட பிறகு உள்ளுக்குள்ளே சுற்றி வருவதற்கு மிதிவண்டிகளைத்தான் பயன்படுத்த வேண்டும் என்று விதிக்கப்பட்டது. மிதிவண்டிகளை வீட்டிலிருந்தே சுமந்து வர முடியாதவர்களுக்கு பள்ளி கல்லூரி வளாகங்களுக்குள்ளேயே ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு செல்வதற்கென்று மிதிவண்டி நிலையங்கள் வடிவமைக்கப்பட்டன. அங்கிருந்து ஒரு வண்டியை நீங்கள் எடுத்துக்கொண்டு பள்ளி கல்லூரி வளாகத்திற்கு உள்ளே மட்டும் பயன்படுத்தி எங்கே இறங்கிக் கொள்ள வேண்டுமோ அந்த இடத்தில் அந்த வண்டியை நிறுத்திவிடலாம். அடுத்து வரும் ஒருவர் அங்கிருந்து அதை எடுத்துக்கொண்டு தனக்கான இடத்திற்கு சென்று சேர்வது என்று சிறிய அளவிலே பரிசோதனை முயற்சியாக இது முதலில் மேற்கொள்ளப்பட்டது. அதன் பிறகு 2005-6 ஆண்டுகளுக்கு பிறகு மேலை நாடுகளிலே பள்ளிக்கல்லூரி வளாகங்களில், பல்கலைக்கழகங்களில் தொடங்கிய இந்த முயற்சி சிறிய அளவிலே நகர்ப்புறங்களிலும் நகரின் புறப்புறங்களிலும் பயன்பாட்டிற்கு வந்தது. நாம் வீட்டிலிருந்து பேருந்து நிலையத்திற்கு செல்வதற்கு மிதிவண்டியை பயன்படுத்தி கொண்டு பேருந்திலோ ரயிலிலோ அங்கிருந்து புறப்பட்டு நாம் அலுவலகத்திற்கோ பள்ளிக்கல்லூரிக்கோ செல்லலாம். பேருந்து நிலையத்தில் இதேபோல் பொது பயன்பாட்டிற்கென்று மிதிவண்டிகள் வைக்கப்பட்டிருக்கும். அதில் ஒன்றை எடுத்துக்கொண்டு உங்களுடைய பள்ளிக்கல்லூரி வரையிலும் மிதிவண்டியில் செல்லலாம். இப்படி செல்லும் போது தனித்தனியாக ஒவ்வொருவரும் பயன்படுத்தலாம் என்று நினைத்திருந்த எரிபொருளால் இயங்கக்கூடிய 2 அல்லது 4 சக்கர வாகனங்களின் பயன்பாடு மிகப்பெரிய அளவிலே குறைந்து வந்தது. இது சொல்லத்தகுந்த மாற்றங்களை, கொள்ளக்கூடிய மாற்றங்களை அந்தந்த பகுதிகளிலே ஏற்படுத்தியது. இதன் மூலம் நிறைய தனியார் நிறுவனங்கள் இதையே தங்களுக்கான ஒரு தொழில் முனைவாக பார்த்து பல்வேறு வகைகளிலும் 2 சக்கரங்களால் இயங்கக்கூடிய மிதிவண்டிகளை பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தன. இன்னும் சில இடங்களில் இருவர் அமர்ந்து பயணம் செய்யக்கூடிய மிதிவண்டிகளையும் வடிவமைத்து அதன் மூலமாக 2 பேர்களாக சேர்ந்து செல்வதற்கும் வசதிகளை ஏற்படுத்த பார்த்தார்கள். இப்படி மிதிவண்டிகள் அடைந்த பிரபல்யத்தை பார்த்து பன்னாட்டு நிறுவனங்களும் மிதிவண்டி தயாரிப்பிலே முதலீடு செய்ய தொடங்கினார்கள். உலக அளவில் மிக பிரபலமான மிதிவண்டி நிறுவனங்களாக தோன்றி அதன் மூலம் பல்கி பெருகிய மிதிவண்டிகளை நிறைய இளைஞர்கள் குறிப்பாக விரும்பி வாங்கத் தொடங்கினார்கள். பல நாடுகளிலும் அந்தந்த மாநிலங்களில், மாகாணங்களில் மிதிவண்டி ஆர்வலர்கள் தங்களுக்கென்று குழுக்களை தொடங்கினார்கள். அதன் மூலம் வார இறுதியிலே ஒரு மிதிவண்டியை எடுத்துக்கொண்டு கும்பலாக 10 பேர் 50 பேர் கொண்ட குழுக்களாக ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு பயணம் செய்வதை விரும்பி செய்ய தொடங்கினார்கள். இங்கிருந்து மற்றொரு இடத்திற்கு 50-60 பேர் சேர்ந்து மிதிவண்டியிலே பயணம் செய்யும் போது வீதியிலே செல்பவர்களிடம் இது ஒருவித தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. இதன் மூலம் பேரணிகள் எல்லாம் மிதிவண்டி பேரணிகளாக கூட நடக்கத் தொடங்கின. இதையெல்லாம் பார்த்து பல்வேறு நாட்டு அரசுகளும் அவரவர்கள் நாட்டின் பல்வேறு பகுதிகளிலே மிதிவண்டியின் பயன்பாட்டை வலியுறுத்தத் தொடங்கினார்கள். எல்லாவற்றையும் கடந்து இந்த மிதிவண்டி பயன்பாடு உடலாரோக்கியத்திற்கும் வழிவகுப்பதை உணர்ந்து அதன் மூலம் இதய பாதிப்பு, நுரையீரல் பாதிப்பு முதலியவை கட்டுப்பாட்டில் இருக்கும் என்று நம்பப்படுகிறது. ஆரோக்கியமான முறையில் உடல் ஒரே சீராக உறுப்புகள் அத்தனையும் தத்தம் பயன்பாட்டிற்கு பயன்படுத்தும் விதமாய் அது செயலாற்றுவதற்கு ஒரு வாய்ப்பளிப்பதாக மிதிவண்டி பயணங்கள் அமைந்தபடியால் இது உடல் ஆரோக்கியத்திற்கு மிகப்பெரிய வரமாக பார்க்கப்பட்டது. அதனால் மருத்துவமனைகளிலே கூட மிதிவண்டிகளின் பயன்பாடு குறித்து கருத்தரங்கங்களை மருத்துவ நிபுணர்களே நடத்தத் தொடங்கினார்கள். இதையெல்லாம் பார்த்து ஐநா சபையினிடம் இது குறித்த பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்ட
உடல் ஆரோக்கியம் சார்ந்தும் மாசு கட்டுப்பாடு சார்ந்தும் இது செய்யக்கூடிய நன்மைகளை பார்த்து இதை பெரிய அளவிலே பேசி ஒவ்வொரு ஆண்டும் உலக அளவில் மிதிவண்டி பயன்பாட்டின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தியும் அதனால் ஏற்படக்கூடிய மாசு கட்டுப்பாடு உடல் ஆரோக்கியம் முதலியவற்றை பற்றி மக்களிடம் கொண்டு சேர்ப்பதற்கும் ஜூன் மாதம் 3ஆம் தேதி உலக மிதிவண்டிகள் தினமாக அறிவித்தார்கள். இதற்கு அமெரிக்காவைச் சேர்ந்த மருத்துவர்கள் பலரும் சேர்ந்து முயற்சி செய்தது குறிப்பிடத்தக்கது. மாணவர்கள் குறிப்பாக மிதிவண்டிகளிலே பள்ளி கல்லூரிகளுக்கு வருவது அது அவர்களுக்கு இளமை பருவத்திலேயே உடலை நல்ல கட்டாய் நல்ல ஆரோக்கியமாக வைத்திருப்பதற்கு உதவும் என்பதும் இங்கே பார்த்து கொள்ளலாம். இதையும் தாண்டி அலுவலகங்களுக்கு மிதிவண்டிகளிலே வருபவர்களுக்கு அதை உற்சாகப்படுத்தும் விதமாக சிறப்பு சலுகைகள் கூட வழங்கத் தொடங்கினார்கள். மதிய உணவை அவர்களுக்கு இலவசமாய் வழங்குவது முதலிய திட்டங்கள் எல்லாம் பல்வேறு அலுவலகங்களிலும் இப்போதும் வழக்கில் இருக்க பார்க்கிறோம். ஒலிம்பிக்ஸ் தொடங்கி உலக அளவில் பல்வேறு போட்டிகளுக்குள்ளே விளையாட்டு போட்டிகளுக்குள்ளே மிதிவண்டி ஓட்டுவதும் முக்கியமான ஒரு போட்டியாகவே வைக்கப்படுகிறது. வேகமாக மிதிவண்டி ஓட்டுவது, மிகவும் மெதுவாக மிதிவண்டி ஓட்டுவது, அதே நேரத்தில் கீழே விழாமல் பார்த்து கொள்வது, நடுவிலே வரக்கூடிய தடைகளை கடந்து மிதிவண்டி ஓட்டுவது என்று மிதிவண்டியின் மூலமாகவே பல்வேறு போட்டிகளும் வடிவமைக்கப்பட்டு அதற்கென்று வீரர்கள் தங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்கிறார்கள். இதன் மூலம் சிறுவர்களுக்கு மிதிவண்டி ஓட்டுவதில் ஒரு ஆர்வம் ஏற்பட்டு அவர்கள் இளமை பருவம் கடந்தும் கூட மிதிவண்டி பயன்பாட்டை முன்னெடுக்கலாம். மேலை நாடுகள் பலவற்றிலும் இரவு ரோந்து பணிகளிலே ஈடுபடக்கூடிய காவல்துறையினர் குழுவாகச் சேர்ந்து மிதிவண்டியில் செல்வதை உயரதிகாரிகள் வலியுறுத்தி வந்திருக்கிறார்கள். அதன் மூலம் அதிகம் ஆர்ப்பாட்டம் இல்லாமல் மக்கள் உறங்கக்கூடிய நேரத்திலே அதே நேரத்தில் தங்களுடைய ஆரோக்கியத்தையும் பாதிக்காத வகையில் மிதிவண்டி பயணத்தின் மூலமாக இரவு ரோந்து பணிகளிலே ஈடுபடுவதை ஒரு வடிவாக வைத்திருக்கிறார்கள். இதையும் பார்த்து பல்வேறு நாடுகளிலும் இருக்கக்கூடிய காவல்துறை உயரதிகாரிகள் மிதிவண்டி பயணத்தின் முக்கியத்துவத்தை இளைஞர்களிடம் எடுத்து காண்பித்திருப்பதையும் நாம் பார்க்கிறோம். இந்திய அளவில் பல நகரங்களிலும் மாநகராட்சிகள் மிதிவண்டி பயன்பாட்டை மக்களிடையே கொண்டு போய் சேர்ப்பதற்காக தனியார் நிறுவனங்களோடு ஒப்பந்தங்கள் போட்டுக்கொண்டு முக்கியமான இடங்களில் பேருந்து நிறுத்தங்கள், ரயில் நிறுத்தங்களில் மிதிவண்டிகளை அவர்கள் இலவசமாக பயன்பாட்டிற்கு எடுத்துக்கொண்டு போய் அடுத்து இருக்கக்கூடிய ஒரு நிறுத்தத்திலே அதை சேர்த்துவிட்டு செல்லும்படியான அமைப்புகளும் தொடங்கின. தமிழகத்திலேயே சென்னை, கோயம்புத்தூர் முதலிய நகரங்களில் இந்த தனியார் நிறுவனங்கள் மூலமாக அறிமுகப்படுத்தப்பட்ட வாடகை மிதிவண்டி நிறுவனங்கள் மக்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றன. மனிதனின் உற்ற தோழனாக அவனுக்கு உடல் ஆரோக்கியத்திற்கு வழிவகுத்து அதே நேரத்தில் பயண களைப்பும் குறைக்கப்பட்ட நிலையில் மிதிவண்டி நமக்கு பல்வேறு நிலைகளிலும் நன்மை செய்கின்றது. அந்த அளவில் அதை கொண்டாடும் விதமாய் இருக்கக்கூடிய ஜூன் மாதம் 3ஆம் தேதி உலக மிதிவண்டிகள் தினத்தின் சிறப்பை இன்றைய நிகழ்ச்சியிலே பார்த்தோம். நாளைய தினம் மீண்டும் ஒரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.